ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆரம் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த ஆரம். இது வந்து நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2011 வந்து எடுத்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ என் கையில் வந்து ஒரு 4 வளையல் வந்து இருந்தது. ஸோ அந்த வளையலை வந்து வச்சுட்டு நகையை வந்து அடகு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பைசாவில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த கோல்டு வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். சரி, கொஞ்ச நாள் 1 இயர் வந்து நம்ம அந்த பாண்டில் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் அது 1 இயரில் வந்து எங்களுக்கு ஒரு 5,000 கிட்ட வந்து லாஸ் ஆச்சு. பட் இருந்தாலுமே நாங்கள் வந்து இந்த கோல்டு வந்து நம்ம எடுத்து வச்சதுனால எங்களுக்கு வந்து அது வந்து டேலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கோல்டு ஆரம் வந்து பார்த்திங்கன்னா 8 பவுன் ஆரம், சரிங்களா. அப்போ தான் வந்து இந்த மாங்காய் டிசைன் வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆரம் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். ஸோ நகையை வந்து அப்புறம் வந்து நாங்கள் அந்த எப்படியா வந்து அதை அடைச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மந்த்லி கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்து வச்சு அதில் வந்து நாங்கள் வந்து அடைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வந்து பேங்க்கில் வந்து இருந்தது. ஸோ பேங்க்கில் கொடுத்ததுனால இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் இந்த ஆரம் வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து இந்த மாங்காயில் வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த சைடு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்த டிசைனில் வந்து எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பட்டையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து இருக்குது. 2011 வந்து எடுத்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தரத்துக்கான ஒரு நகை தான். ஸோ நாளைக்கு எனக்கு எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த ஜுவல்லை வந்து நான் வந்து சேல் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகையை வந்து சேர்த்து வச்சேன். ஸோ நகையை வந்து அடமானத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து இந்த ஜுவல்லை வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ அப்போயே வந்து 2011 வந்து நான் வந்து ஜுவல்லை கொஞ்சம் வச்சு வாங்கிட்டு ஸோ அதுலேருந்து இந்த ஜுவல்லை எடுத்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோல்டு பாண்டோ சரி, அதுக்கப்புறமா வந்து அதை கொஞ்சம் லாஸ் ஆகிட்டே இருக்கப்போ சரி நம்மளுக்கு மொத்தமாக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை வந்து எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து லாங் டேர்மாக வந்து வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். பட் வந்து நாங்கள் தான் அப்பயே வந்து ரிலீவ் பண்ணி எடுத்ததுனால எங்களுக்கு வந்து அது வந்து ஓகேன்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இந்த நகையை வச்சு வாங்குறதோ இல்லை கோல்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஸோ அப்பயே வந்து நம்ம வச்சு வாங்கியிருந்தா நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6,700 ரூபாய் கிட்ட போகுது. ஸோ 2,850 ரூபாய் கிட்ட வந்து விற்றுருந்தது. ஸோ அப்போயே வந்து ஒரு 1/4 பவுன் எடுக்கணுன்னா கூட அப்போதைக்கு இருக்கிற இன்கம் வந்து கம்மி தானே. ஸோ அதே மாதிரி தான் பட்ஜெட்குள்ளே தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ அப்போயும் வந்து சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்ச ஆரம் தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஆரத்தோட டிசைன் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றதும் சொல்லுங்கள். கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மாங்காய் ஆரம் வந்து யாரெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆரம் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆரமும் இருக்குது. ஸோ என்னோடய ஆரம் கலெக்ஷன் வந்து நான் உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு லக்ஷ்மி ஆரம் மாதிரி ஒன்று வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டுமே வந்து மாங்காய் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ கீழே வந்து இந்த பால் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டோன் வச்சதோ அந்த மாதிரி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ இது எல்லாமே வந்து பிளெயினாக தான் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா நான் வந்து 2012 வந்து ஒரு லேண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அம்மா வீட்டில் போட்ட நகை எல்லாமே வந்து கொடுக்க வேண்டியதாக வந்து இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஸோ கல் வச்ச நகையை மட்டும் நான் அப்படியே நிறுத்திக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், கல் வச்ச ஒரு கம்பலும் கல் வச்ச ஒரு நெக்லஸும் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும்தான் வந்து என்கிட்ட வந்து கல் வச்சது இருக்குது. மற்றது எல்லாமே வந்து இந்த பிளெயினாக தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து
நாளைக்கு வந்து தேவைப்படுறப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதனா தேவைப்படுறப்ப இதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து நான் ஒரு ஜுவல்லாவும் வந்து வாங்கி வைப்பேன். சரிங்களா? யாருக்கு எந்த டைமில் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ வந்து லிக்விடிட்டியாக வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். கோல்டை வந்து கையில் இருக்கப்ப லிக்விட் கேஷாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால ஸோ எனக்கு வந்து அந்த கல் வந்து டிசைன் வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆர்னமெண்ட்ஸ் வந்து ஆசைக்கு மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலையும் வந்து நான் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி வந்து ஒரே ஒரு செட்டு மட்டும் சிம்பிளாக வந்து வீட்டில் வந்து நான் வச்சுக்குவேன். ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பேங்கிள் கலெக்ஷன் தான் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்பும் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலில் வந்து யாருன்னா வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ சேவிங்ஸ் வீடியோவும் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ இந்த மந்தோட சேவிங்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்றதை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பை.